பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த இடம் இவ்வளோ அழகாக இருக்குதில்ல? விடியற்காலை நேரம், விடிந்து வருகிற நேரம், இருளும் அப்படியே வெளிச்சமும் கலந்துருக்கிற நேரத்தில் பாருங்கள், லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த சிட்டி எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? அதுவும் அது ஒலிவ மலை. நீங்கள் பார்க்குறீங்களா? ஒலிவ மலை பார்க்க அவ்வளோ மன ரம்மியமாக அழகாக இருக்கிறது. இது எங்கேருந்து பார்க்குறீங்க? இந்த பட்டணம் இவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? அது மாத்திரம் இல்லை, இங்கே இந்த இடத்துல தான் சிட்டி ஆஃப் டேவிட், தாவீதனுடைய நகரம் என்று சொல்லக்கூடிய அருமையான பகுதி இந்த இடத்துல தான் இருக்குது. அந்த இடத்துல தான் தேவாலயம் இருக்கிற இடம் அது பக்கத்தில் இருக்கிறது. இங்கிருந்து பார்த்தா நல்ல அந்த சீயோன் மலையை பார்க்கலாம், ஒலிவ மலையை பார்க்கலாம், மவுண்ட் கார்பஸை பார்க்கலாம். இப்படி எல்லா இடத்தையும் பார்க்கும்படியான அழகான இடம். இது எங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நம்மளுக்கு ஆண்டவர் தந்திருக்கிற எழுப்புதல் ஜெப மையத்தினுடைய மாடியில் இருந்து கொண்டு தான் நான் உங்களோடு பேசுகிறேன். ரொம்ப அழகாக இருக்குல்ல? நீங்களும் இந்த எருசலேமுக்கு வரணும், வந்து இந்த இடத்தெல்லாம் பார்க்கணும். ஒரு முறை எங்களோட இந்த எழுப்புதல் சுற்றுலாவில் வாங்க, இந்த இடத்தெல்லாம் பாருங்கள், ஜெபிங்க. உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. இன்றைக்கு ஆண்டவர் என்ன வார்த்தை சொல்லுகிறார்? மகளை உன்னை பார்த்து தான் கேட்குறாருமா, மகனை உன்னை பார்த்து தான் ஆண்டவர் கேட்குறார். அருமையான சகோதரனை சகோதரி, உங்களை பார்த்து தான் கேட்குறார். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? பதில் சொல்லுங்கள். உங்கள் பிரச்சனை பெருசாக நினைக்கிறீங்க, உங்கள் வியாதியை பெருசாக நினைக்கிறீங்க. ஆண்டவர் சொல்ல, என்னால் இதை மாற்ற முடியாதா? என்னால் சுகம் கொடுக்க முடியாதா? என்னால் உன் தேவை சந்திக்க முடியாதா? என்னால் உனக்கு ஒரு வழி திறக்க முடியாதா? என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இல்லை ஒரு அதிசயம் நடந்தால் தாங்க உண்டு, இல்லாமல் அவ்வளோதான் அப்படின்ற சூழ்நிலையில் இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்ல, நான் செய்வேன். என்னால் செய்யக்கூடாது என்ன அதிசயம் இருக்கிறதுன்னு ஆண்டவர் கேட்கிறார். பாருங்கள், ஒரு சகோதரர் கேன்சர் நோயினால் தாக்கப்பட்டு விட்டார். அது உடம்பெல்லாம் பரவிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க 4th ஸ்டேஜ். அப்படின்னா இதுக்கு மேலே மருத்துவம் செய்ய முடியாது, பிழைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அதான் காரியம். ஜெபிக்க வந்திருந்தாங்க. அவங்க சொன்னது, இனிமேல் அவ்வளோதான் டாக்டர் சொல்லிட்டாங்க, மருத்துவத்தில் ட்ரீட்மெண்ட் கொடுக்க எந்த வாய்ப்புமே இல்லை, பிழைக்கிறதுக்கு வாய்ப்புமே இல்லை, 4th ஸ்டேஜ், இனிமேல் அவ்வளோதான் முடிந்தது. ஏதாவது ஒரு அதிசயம் நடந்தால் தான் உண்டு. அந்த அதிசயத்தை இயேசு செய்வார்ல, அவரால் முடியும்ல. மருத்துவத்தால் முடியாததை இயேசுவால் முடியும். எனக்கு செய்தாரே, எனக்கு அந்த அதிசயம் நடந்தது, உங்களுக்கு செய்வார். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? டாக்டர்ஸ் இருக்கிற சூழ்நிலை சொல்லுவாங்க, நீங்கள் அதை நினைச்சேன் பயப்படுற. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அதிசயம் செய்கிற தேவன், என்னால் அதிசயம் செய்ய முடியும். செய்ய முடியாத என்ன இருக்குதுன்னு கேட்குறார். அவருக்குள்ள அது ஒரு பெரிய விசுவாசத்தை தூண்டி எழுப்பினார். நான் விசுவாசிக்கிற இயேசுவால் முடியும். எல்லாரும் என்னை கைவிட்டால் அந்த இயேசுவால் குணமாக்க முடியும். ஆண்டவர் அற்புதம் செய்துட்டார். நோ கேன்சர்னு சொல்லக்கூடிய அளவிற்கு புற்றிலும் மாற்றம் உண்டாகிவிட்டது. அவரால் முடியும். அவர் அவ்வளோ சந்தோஷமாக, கேன்சருக்குரிய அறிகுறியே இல்லைன்னு சொல்லி ரிசல்ட் கொடுத்துட்டாங்க. ரிப்போர்ட்டோடு வந்து நிற்கிறாரு. நான் பார்த்த அந்த ரிப்போர்ட்டை என் கையில் காமிச்சு அந்த தம்பி சொன்னாங்க, பாருங்கள், என் மாதிரி ரிப்போர்ட்டே கொடுத்துருக்குறாங்க, கேன்சர் ஃப்ரீ, கேன்சரே இல்லைன்னு சொல்லி. எப்படி நடந்தது? 4th ஸ்டேஜில். இனி அவ்வளோதான்ற நிலைமையில் அதிசயம் நடந்தது. அந்த அதிசயத்தை செய்த ஒரு இயேசு, அவர் தான் அவங்கள பார்த்து கேட்குறாரு, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? நீ சொல்லு மகளே, சொல்லு மகனே. பிறகு எதுக்கு பயப்படுற? அப்போ நீ இந்த காரியத்தில் எனக்கு ஒரு அதிசயத்தை இயேசு செய்வார் என்று விசுவாசிங்க. கட்டாயம் அதிசயம் நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? இப்போ அப்படின்னு சொன்னால் அப்படியே வலது கரத்தை உயர்த்துங்க. இயேசுவே, உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என்னுடைய காரியத்தில், இந்த காரியத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அதிசயம் நடப்பதாக நான் இதை விசுவாசிக்கிறேன். ஒரு அதிசயத்தை எதிர்பார்க்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமேன், ஆமேன்.